காஞ்சிபுரம் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பக சிறுமிகள் 4 எஸ்கேப். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லையா என விசாரணை. ஆதரவற்ற சிறுமிகள் என்பதால் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. சாவியை திருடி விடுதி மெயின் கேட்டை திறந்து 4 சிறுமிகள் ஓட்டம். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் தாத்திமேடு சாலபோகம் பகுதியில் அரசு அன்னை சத்யா குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகம் இயங்கி வருகிறது. இங்கு ஆதரவற்ற சிறுமிகள் தங்கியிருந்து பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வழக்கு மற்றும் காதல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் சிக்கி வயது குறைந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்ட சிறுமிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு சிறுமிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். நேற்றிரவு வழக்கம்போல் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தூங்கச் சென்றனர். வார்டன் ராஜலட்சுமி நைட் டியூட்டியில் இருந்தார். மெயின் கேட் சாவியை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினார். அதிகாலை 4 சிறுமிகள் வார்டனிடம் இருந்து மெயின் கேட் சாவியை எடுத்து கதவை திறந்து எஸ்கேப் ஆகினர். சம்பவம் குறித்து வார்டன் சிவகாஞ்சி போலீசில் புகார் கூறினார். போலீசார் காப்பக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினர். தனிப்படை அமைத்து எஸ்கேப் ஆன சிறுமிகளை போலீசார் தீவிரமாக தேடுகின்றனர். காப்பகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா, பாலியல் துன்புறுத்தல், மதமாற்றம் அல்லது கடத்தப்பட்டனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர். அன்னை சத்யா குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் 4 சிறுமிகள் எஸ்கேப் ஆன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.